கொலை நடந்து 10 ஆண்டுகளாகியும் முடியாத விசாரணை. சிபிஐ விசாரணையில் கூட சிக்காத குற்றவாளிகள். ராமஜெயம் கொலை வழக்கு. சாமி ரவி, புதுக்கோட்டை செந்தில்குமார் ஆகியோருக்கு ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. சாமி ரவி சசிகலாவுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் எனவும் சொல்லப்படுகிறது. சுற்றி வளைத்து இந்த கொலை வழக்கு சசிகலாவிடம் வந்து நிற்கக்கூட வாய்ப்பிருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திருச்சி நீதிமன்றத்தில் உண்மை கண்டறிய சோதனை தொடர்பாக வழக்கு விசாரணையை நீதிபதி நவம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அதே நேரத்தில் ரவுடிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட வேண்டும், விசாரணை என்ற பெயரில் மனித உரிமை மீறல்களில் போலீசார் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்தி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். உண்மை கண்டறியும் சோதனையில் கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டறிய முடியும் என்று சிபிசிஐடி போலீசார் நம்புகிறார்கள். ஏனென்றால் கொலை நடந்து 10 ஆண்டுகள் கடந்துவிட்டதால் வழக்குக்கு தேவையான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சேகரிப்பதில் போலீசாருக்கு பல்வேறு சவால்கள் காத்திருக்கின்றன. இந்த சவால்களை கடந்து ராமஜெயம் கொலை வழக்கில் நீதி கிடைக்குமா என்பது விரைவில் தெரியவரும்.